ஐயன் திருவள்ளுவர் ஒரு குறளில் சொல்வார், அருமறை சோறும் அறிவிலான் செய்யும் பெருமிறை தானே தனக்கு அப்படின்னு சொல்லி. அறத்துக்கு எதிராக நடக்கும் அறிவற்றவர்கள், அதில் அறிவிலிகள்னு சொல்லியிருக்கார் கலைஞர், நான் அறிவற்றவள்னு சொல்கிறேன், தமக்குத்தாமே பெருந்துன்பத்தை தேடிக்கொள்வார்கள் என்பது இந்த குறளுடைய பொருள். அது மோடிக்கு தான் சாட்சாமாக இது பொருந்தும். நுனிக்கொம்பர் ஏறினார் அக்திரந்தூக்கின் உயிருக்கு இறுதியாக விடும் அப்படின்னு இன்னொரு குறளை சொல்வார். அவங்க ஏறிக்கிட்டே இருக்காங்க. இந்த 2024 எங்களுக்கு தான் சொல்கிறாங்க, நுனிக்கம் போயிட்டாங்க. அது இந்த மேடையில் இருக்கிற இந்தியா கூட்டணியினால் உடையும் அப்படிங்கிறது ஒரு ஒரு மிகப்பெரிய. இந்த புத்தகம் மோடி எங்களுக்கு அல்வா சாப்பிட்ற மாதிரி மோடிக்கு எதிராக. ஏன்னா ஒரு ஆடு கோழியெல்லாம் இப்போ கத்திட்டு தெரியுதுல, பார்த்தீங்கன்னா தெரியும். நாங்கள் எங்களுக்கு இது போடுறது ஒன்றும் புதுசு இல்லை. எனக்கு இது மாதிரி எத்தனை புத்தகம்னாலும் நான் போட தயாராக இருக்கேன். ஏன்னா எதேச்சாதிகாரம், அதாவது சாதி பேதம், மதபேதம், வர்க்க பேதம், இந்த மூணையும் எதுக்கிற ஒரு சக்தியாக இந்த முன்னாடி உட்கார்ந்துருக்கிற இந்தியா கூட்டணி மக்கள், இவங்களுக்கு நாம் குறைந்தபட்சம் பக்கபலமாக இருக்கணும்னு நினைக்கிறதா நக்கீரன். அதான் எனக்கு. நீங்கள் அவர் நிறைய புள்ளி விவரத்தோடு எழுதியிருப்பார் நம்ம வன்னி. நீங்கள் பார்த்தீங்கன்னா சீனாவில் வடகிழக்கில் உள்ளே வந்துக்கிட்டே இருக்கான். ஆனால் மோடி சீனாவுக்கு பயங்கரமான ஒரு அவர் தான் சீனாவை மிரட்டி கொண்டிருக்கிறார்னு சொல்லுவாங்க. அவன் உள்ளே வந்துட்டுருக்கான். இந்த பக்கம் போனால் கொரோனா பார்த்தீங்கன்னா, கொரோனாவில் இழந்தது அத்தனை விஷயம், எல்லா தரப்புலையும் இழந்திருப்போம். ஆனால் கொரோனாவை மோடி தான் முறியடித்தார்னு சொல்லுவான். எப்படி இந்த கடற்கரையில் இப்போ இந்த ஜல்லிக்கட்டு நடந்தது தெரியுங்களா? அது இளைஞர்களாக சேர்ந்து போராடி ஜெயிச்சது. ஆனால் ஓபிஎஸ்ன்னு ஒருத்தர் சொல்லுவார், நாங்கள் தான் ஜல்லிக்கட்டுக்கு அனுமதி வாங்கணும்னு சொல்லுவோம். அது மாதிரி மோடி, அதாவது எதையுமே செய்யாமல் நாங்கள் தான் செஞ்சோன்னு சொல்லிட்டு இருக்கிற விஷயத்தை புட்டு வச்சுருப்பாரு நம்ம எங்கள் வன்னி.